அன்பு நெஞ்சங்களுக்கு அன்பான வணக்கங்கள். நம்ம இந்த கவுன்சிலிங்க்காக ரெடி ஆகிட்டு இருக்கோங்க. ஸோ இந்த சமயத்தில் சித்தா ஸ்காலர் சேனலை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுற ப்ராசஸில் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்கும் இந்த விஷயத்தை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜஸ் ஃபாலோ பண்ணிங்க, DRMERISH அண்ட் சித்தா ஸ்காலரையும் ஃபாலோ பண்ணிங்க. அண்ட் நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் கொடுத்துருக்கு. கண்டிப்பாக அதுலேயும் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இன்னும் நிறைய நபர்களுக்கு போய் சேராமல் இருக்குது. அப்படின்ற ஒரு கடமைக்காக தான் இவ்வளோ விஷயத்தை ஒரு வளர்ச்சி உங்களுக்காக பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் பண்ணக்கூடிய அந்த சப்போர்ட் அண்ட் கமெண்ட்ஸ் அண்ட் மோட்டிவேஷன்ஸ் தான் இன்னும் நிறையா வீடியோஸ் உங்களுக்காக கொண்டு வந்து தர்றதுக்காக எங்களை ஊக்குவிக்கும். அப்படின்றத என்றைக்குமே மறந்துடக்கூடாது. இந்த வீடியோ இந்த வருஷத்துக்கானது மட்டும் கிடையாது. இன்னும் எத்தனை வருஷம் நம்ம சித்தா படிக்க யார் வந்தாலும் அல்ல ஆயுர்வேதா படிக்க வந்தாலும் நம்மளுடைய டிம்மில் இருந்து என்ன கோர்சஸ் தமிழ்நாடு ஆயுஷ் கோர்சஸ் படிக்க வந்தாலும் அவங்களுக்கு தேவையான ஒரு கண்டென்ட்டாக நம்ம வீடியோ இருக்கும். அப்படின்றதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. சரி, இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டிய விஷயத்துக்கு போயிடுவோம். அதாவது எசென்ஷியல் டாக்குமெண்ட்ஸ் ஃபார் டிஎன் ஆயுஷ் கவுன்சிலிங்க்கான விஷயம் என்னென்ன நமக்கு வேணும் அப்படின்றத மட்டும் கண்டிப்பாக பண்ணிக்கணும். சரி, அப்ளிகேஷன் ப்ரௌச்சரில் அதாவது இது வந்து நான் வந்து கவர்மெண்ட் கோட்டா அப்ளிகேஷன் எடுத்திருக்கேன். இதே மாதிரி எல்லா கோட்டா அப்ளிகேஷன்லேயும் இந்த மாதிரி ஒரு அனெக்சர் இருக்கும். கண்டிப்பாக அனெக்சர்ஸ் எல்லாத்தையும் ப்ராப்பராக பாருங்கள். அதில் ப்ரீ டிஸ்பேட்ச் செக்லிஸ்ட் ஃபார் யூஸ் ஆஃப் அப்ளிகண்ட் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. சரியா, அதை மறக்காமல் பார்த்துக்குங்க. 2024-25 செஷனுக்கான எசென்ஷியல் செக்லிஸ்ட் என்ன அப்படின்றது அதில் என்ன கொடுத்துருப்பான் அப்படின்னா, இட் இஸ் த கேண்டிடேட் ஓன் ரெஸ்பான்சிபிலிட்டி. அதாவது உன்னோட ஓன் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லிட்டான். இதுக்கு நான்லாம் பொறுப்பு கிடையாது, நீயே பார்த்துக்கோ, இல்லைன்னா நான் பொறுப்பு கிடையாதுன்னு சொல்லிட்டான். எல்லாத்தையும் கரெக்டாக நீ தான் வைக்கணுன்ட்டான். அப்புறம் கரெக்டாக சூட்டபிள் செக் பண்ணிவிட்டு என்ஷூர் பண்ணு, கரெக்டாக எல்லா ஆஸ்பெக்ட்ஸும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கியான்னு செக் பண்ணிக்கோ. ஆஸ் அ ஃபெசிலிட்டி ஃபார் ஃபர்தர் செக்லிஸ்ட் லிஸ்ட் ஆஃப் டாஸ்க் வந்து கிவன் பிலோ கொடுத்துருக்குறாங்க. அண்ட் எகெயின் ஈச் டாஸ்க் டிஸ்கிரிப்ஷன் த கேண்டிடேட் ஷுட் புட் அ டிக் மார்க் அல்லது ரைட் என்ஏனா நாட் அப்ளிகபிள், எனக்கு அது அப்ளிகபிள் ஆகாது அப்படின்னு ப்ராக்கெட்டில் என்ஏன்னு எழுதுங்கன்னு சொல்லியிருக்கிறான். இண்டிகேட் தட் டாஸ்க் தட் ஹாஸ் பீன் டன் இஸ் நாட் அப்ளிகபிள் டு ஹிம் ஆர் ஹர். என்னன்னு போட்டிங்கன்னா நாட் அப்ளிகபிள் அப்படின்றது ஆகிடும். சரி, இப்போ நான் வந்து சொல்கிறேன், அப்ளிகேஷன் நான் ஃபில் பண்ணிட்டேன்னா ஃபில் பண்ணிட்டேன், டிக் போடுங்க. செக் அண்டு கன்ஃபார்ம் த என்ட்ரிஸ், எல்லா வரிசையும் எல்லா நம்பர்ஸும் அப்ளிகேஷனில் கேட்டிருக்கிற எத்தனை கொஸ்டின்ஸ் இருக்கோ அத்தனை கொஸ்டின்ஸையும் நான் ப்ராப்பராக ஃபில் பண்ணியிருக்கேனா, அதில் எந்தவித அடித்தல் திருத்தலும் இல்லை, எனக்கு எந்தவித சந்தேகமும் இல்லைன்னு நீங்கள் தெளிவாக ஊர்ஜிதமாக சொல்கிறீங்களா அப்படின்ற மாதிரி இருந்தால் அந்த இடத்துல ஒரு டிக் போட்டுங்க. அடுத்தது சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட்ஸ். இது தாங்க எசென்ஷியல் டாக்குமெண்ட்ஸ். இதை மட்டும் ப்ராப்பராக நம்ம பண்ணிக்கணும். முதல்ல அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட்ஸில் கண்டிப்பாக செல்ஃப் அட்டஸ்டு ஃபோட்டோ காப்பீஸ் ஆஃப் என்க்ளோஷர் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபோட்டோ காப்பீஸ், அதாவது ஃபோட்டோஸ்டாட் அப்படின்ட்டாலே அது வந்து ஜெராக்ஸ் காப்பி தான். ஃபோட்டோஸ்டாட் அப்படின்றனாலே அது வந்து ஜெராக்ஸ் காப்பி தான். அதனால் ஜெராக்ஸ் காப்பியை ப்ராப்பராக எல்லாத்துக்கும் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ஜெராக்ஸ் காப்பி அப்படின்றது ஒரு 3 ஜெராக்ஸ் காப்பி எடுத்து வச்சுக்கோங்க. சரியா, ஒரு ஜெராக்ஸ் காப்பி அப்ளிகேஷனோட அனுப்பிடுவீங்க. அதன் பிறகு ஒரு காப்பியை நீங்கள் இப்போ ஃபைலில் வச்சுக்கோங்க, கவுன்சிலிங் சமயத்தில் கொடுக்குற மாதிரி இருக்கும். இன்னொரு ஜெராக்ஸ் காப்பி காலேஜில் ஜாயின் பண்ணுற போகிறப்ப கொடுத்துக்கிற மாதிரி இருக்கும். அதனால் கம்பல்சரி இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ப்ராப்பராக வச்சுக்கோங்க. சரி, அதன் பிறகு நீட் யூஜி ஹால் டிக்கெட் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது உங்களுடைய நீட் யூஜியோட ஸ்கோர் கார்டு அப்படின்றத பத்திரமா வச்சுங்க, அதுவும் ப்ராப்பராக இருக்கணும். அதன் பிறகு கூடவே 10th எக்ஸாம் மார்க் ஷீட்டோட ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஜெராக்ஸு. சரியா, மேலே சொன்ன எல்லாமே ஜெராக்ஸ் தான். அப்புறம் 12th எக்ஸாம் மார்க் ஷீட்டோட ஜெராக்ஸ் ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைடு சேர்த்து எடுத்துக்கோங்க, அதுவுமே இதில் இணைக்கணும். கூடவே லேட்டஸ்ட் பர்மனண்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் 3 காப்பி அதில் வந்து இணைக்கணும். சரியா, நான் இந்த லேட்டஸ்ட் பர்மனண்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்படின்றது என்ன அப்படின்றத ரீசெண்டாக ஒரு வீடியோ இப்போ ரீசெண்டாக உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதையும் பார்த்துட்டு அந்த மாதிரி உங்களோட ஸ்பெசிஃபைடு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்னா டெஃபினட்டாக அதையும் ரெடி பண்ணிக்கோங்க. அதன் பிறகு லேட்டஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட், கடைசியாக 12th வாங்கின அந்த டிசி இருக்கும் இல்லையா, அதை தான் சொல்கிறான், அதை மட்டும் வச்சுக்கோங்க. நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் அதர் ஸ்டேட்லேருந்து வரீங்க, அதாவது பாண்டிச்சேரிலேருந்து வரீங்க, இந்த கேரளாலேருந்து வரீங்கன்னா நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் இம்பார்ட்டன்ட். நாட் ஃபார் தமிழ்நாடு நேட்டிவாக இருக்கிற பர்சனுக்கு இது தேவை இல்லை. ஸோ அதனால் நாட் ஃபார் தமிழ்நாடு, அதை மட்டும் எப்பவுமே மைண்டில் வச்சுக்கணும். சரியா,
ஏன்னா நமக்கு வந்து நேட்டிவிட்டின்றது நம்மளுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருக்கும், அதுலேயே அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்கோம். அண்ட் டிசியில் உன்னோட எந்த காலேஜில் படித்த அப்படின்ற ஒரு அந்த ஐ மீன் எந்த ஸ்கூலில் படித்த அப்படின்ற விஷயம் வந்து இருக்கும். உங்களோட டிசியில் உன்னோட நேட்டிவ் அட்ரஸ் வந்து எழுதியிருக்கும். அப்படிலாம் இருக்கிறது இதுவே நமக்கான ஆதாரம் தான். சரியா? அதனால் நேட்டிவ் சர்டிஃபிகேட் இஸ் நாட் ஃபார் தமிழ்நாடு ரெசிடென்ட்ஸ், அதை மட்டும் புரிஞ்சுங்க. அதன் பிறகு இன்கம் சர்டிஃபிகேட், உன்னுடைய அப்பாவோட இன்கம் சர்டிஃபிகேட்டை கண்டிப்பாக வச்சுங்க. நீங்கள் இந்த இன்கம் சர்டிஃபிகேட்டை வச்சு தான் அப்ளிகேஷனில் ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பான். அதாவது இன்கம் ரேஞ்ச், உன்னுடைய ஃபேமிலி இன்கம்னு கேட்டிருக்கான்ல, அந்த ஃபாதரோட இன்கம் மந்த்லி இன்கம் கேட்டிருப்பான்ல. அப்போ இந்த இன்கம் சர்டிஃபிகேட்டில் நீ வந்து உன்னோட ஃபாதரோட இன்கம் வந்து 3 லட்சம் நீ வாங்குற அப்படின்னா, அப்போது மந்த்லி உன்னோட இது எவ்வளோ வருதோ அதை வந்து அந்த அப்ளிகேஷனில் நீ வந்து எபோ 14,000 என்னது அப்படின்றத அங்கே கால்குலேட் பண்ணி போட்டிருக்கோம். சரியா? ரெண்டும் மிஸ் மேட்ச் ஆகக்கூடாது. அதை மட்டும் கரெக்டாக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கணும், மிஸ் பண்ணிடவே கூடாது. அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் அப்படின்றது உங்கள் ஃபேமிலியில் நீங்கள் தான் ஃபஸ்ட்டு கிராஜுவேட் அப்படின்ற மாதிரி சுச்சுவேஷனில் இருக்குது அப்படின்னா இப்போவே அப்ளை பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட் கிராஜுவேட் எசென்ஷியல் கண்டிப்பாக உள்ளே வைக்கணும். நமக்கு இன்னும் சாலிடாக 20 days இருக்குது. சரியா? இன்றைக்கி அப்ளை பண்ணால் நாளைக்கு போய் அப்ளை பண்ணால் கூட வித்தின் 7 days சர்டிஃபிகேட்ஸ் வாங்கிடலாம். சரியா? இதை வந்து நம்ம கண்டிப்பாக பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா போனஃபைட் சர்டிஃபிகேட் கவர்மெண்ட் கோட்டா 7.5% நீங்கள் கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் அட்டைன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களோட ஸ்கூலில் இதுக்கான சர்டிஃபிகேட்டை நீங்களே போய் வாங்கிக்கலாம். ஒரு முறை உங்களோட பிரின்சிபால்கிட்ட இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் அப்ளிகேஷன் காப்பியை கொண்டு போய் காட்டிட்டு இந்த மாதிரி கேட்டிருக்கிறாங்க, நான் போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்களே உங்களுக்கு எங்கே போகணும் அப்படின்றத சப்போர்ட் பண்ணுவாங்க. இப்போ எல்லாம் ஆன்லைனில் எடுக்கிற ஆப்ஷன்ஸும் வந்துடுச்சு. ஒரு முறை ஸ்கூலில் நம்ம கிளாரிஃபை பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா இது வாழ்க்கை சார்ந்தது. ஒரு முறை பண்ணக்கூடிய தப்பு லைஃப் லாங் நமக்கு அது மறக்கக்கூடாத அளவுக்கு போயிடும். அதனால் பொறுமையாக டீட்டெயில்டாக தெளிவாக நீங்கள் இதை பார்க்குறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதை பிறகு இந்த 6th-லேருந்து 12th வரைக்கும் நான் தமிழ்நாட்டில் தான் படித்தேன் அப்படின்றதுக்கான போனஃபைடும் உங்களோட ஸ்கூல்லையே நீங்கள் வந்து வாங்கிக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸும் பண்ணலாம். இதுவும் ஒரு முறை கேட்டுருங்க, அங்கேயே பண்ணி தந்துடுவாங்க. சரியா? அப்புறம் எனி சர்டிஃபிகேட் ஆஸ் ப்ரூஃப் ஃபார் கிளைமிங் ஸ்பெஷல் கேட்டகரினா நான் சொன்னேன் இல்லையா, எக்ஸ் சர்வீஸ்மேன், ஸ்போர்ட்ஸ்மேன், அடுத்து பார்த்தீங்கன்னா வேறு என்ன சொன்னேன் உங்களுக்கு, அதாவது ஹெரிடிட்டரியாக இந்தியன் மெடிசன் ப்ராக்டிஷனர்ஸ் உங்கள் ஃபேமிலியில் யாராவது ஹெரிடிட்டியாக பாரம்பரியமாக மருத்துவம் பண்ணிகிட்ருக்காங்க அல்லது சித்த டாக்டராக இருக்கிறாங்க அப்பா, அந்த மாதிரினா அதுவும் கூடவே பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் எய்டட், அதாவது ஏதாவது டிசபிலிட்டிஸ் இருக்குது, பர்மனன்ட் டிசபிலிட்டிஸ் இருக்குது, இதனால் நீங்கள் இதை எடுக்க விரும்புகிறீங்கன்னா இந்த ஆப்ஷனுக்கு நீங்கள் இதையும் பார்த்து கூட வேண்டும். சரியா? ஸோ இதுதான் எசென்ஷியல் சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட்ஸ். எல்லாமே ஜெராக்ஸ் காப்பி மட்டும்தான் வச்சுருக்கணும். அட் த டைம் ஆஃப் கவுன்சிலிங்கில் ஒரிஜினல் காப்பியை கொண்டு போனால் போதும். ஒரு சிலவங்க நினைப்பாங்க கலர் காப்பி வைக்கணுமா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் ஜெராக்ஸ் காப்பி வச்சுட்டு போகிறப்போ ப்ரூஃப் காப்பியை காட்டினீங்கன்னா மட்டும் போதும். சரியா? இதுக்கு அடுத்தது மிஸ்லேனியஸ், அதாவது செல்ஃப் அட்டஸ்டட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் அந்த அப்ளிகேஷனில் ஃபில் பண்ணியிருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் செல்ஃப் அட்ரஸ்ட் அக்னாலஜ்மெண்ட் போஸ்ட் கார்டு. நான் என்னோடய ஒப்பீனியனில் சொல்கிறதுன்னா 2 கார்டு சரியா வாங்கிங்க. அக்னாலஜ்மெண்ட் கார்டு 2 கார்டு வாங்கிட்டு அதில் ஒரு கார்டை அப்ளிகேஷனுக்கு உள்ளேயே தூக்கி போட்டுட்டு, அந்த கவருக்கு உள்ளேயே இருக்குல்ல, கவருக்கு உள்ளேயே உங்களோட அட்ரஸ் வந்து உங்கள் அட்ரஸ் எழுதணும். ஏன்னா அங்கே போன பிறகு உங்களுக்கு திரும்ப வரதுக்கான லெட்டர் இது, என் அப்ளிகேஷன் ரிசீவ் பண்ணிட்டேன் அப்படின்னு வரதுக்கான லெட்ரு. கண்டிப்பாக 2 கார்டு பண்ணுங்கள். ஏன்னா இதெல்லாம் பேஸ்ட் ஆன் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறோம். சும்மா சாதாரணமாக இந்த வீடியோ நாங்கள் பேசுகிறதுக்கான இல்லை, எல்லாம் முழுக்க எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் உணர்ந்ததை உங்களுக்கு வந்து சொல்கிறோம். ஸோ கண்டிப்பாக 2 அக்னாலஜ்மெண்ட் கார்டு வாங்கிட்டு ஒன்று அப்ளிகேஷன் அந்த கவர் இருக்கு இல்லையா, அந்த கவரை உள்ளே வந்து போட்டு அதில் அட்ரஸ் உங்கள் அட்ரஸ் எழுதி ஃப்ரம் அட்ரஸ் வந்து டைரக்டரேட் ஆஃப் இந்தியன் மெடிசன் ஹோமியோபதி சென்னைன்னு மட்டும் எழுதிட்டு விட்டுருங்க. சரியா? அப்புறம் அதில் ஸ்டாம்ப் தான் ஒட்டணும்னு சொன்னாங்கன்னா அதையும் ஒட்டிங்க. சரியா? அப்புறம் இன்னொரு அக்னாலஜ்மெண்ட் கார்டில் அதே மாதிரி அட்ரஸ் எழுதிட்டு அட்ரஸ் வந்து உங்கள் வீட்டு அட்ரஸ் எழுதுங்க. அதே மாதிரி உள்ளே என்ன வச்சிங்களோ அதே மாதிரி வெளியே வச்சு உங்களோட கவரோட கார்னரில் கரெக்டாக அந்த போஸ்ட் ஆஃபீஸில் நான் சொன்னேன் இல்லையா, நான் சொல்கிறது பெஸ்ட்டு வந்து போஸ்ட் ஆஃபீஸ். ஏன் போஸ்ட் ஆஃபீஸில் ஸ்பீட் போஸ்ட்டு பண்ணணும்னு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதையும் பாருங்கள். ஸோ அதில் ஒரு கார்னரில் உங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் என்ன மாதிரியான பின் பண்ண சொல்கிறாங்களோ அந்த சேஃப்டி படி ப்ராப்பராக பின் பண்ணுறது ரொம்ப நல்லது.
சரியா? ஸோ அந்த முறையில் அதை பின் பண்ணி 2 கார்டு வைங்க. மேக்ஸிமம் 1 போதும். பட் நம்ம கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கணும்னு நினச்சா கண்டிப்பாக 2 கார்டு பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன்னா நிறைய சமயத்தில் நமக்கு அக்னாலஜ்மெண்ட் கார்டே வந்து சேராது. அப்ளிகேஷன் போச்சா போகலையா, ஏகப்பட்ட குழப்பங்கள். ஃபோன் பண்ணால் அட்டன் பண்ண மாட்டாங்க. அண்டு நிறையா பிரச்சனை வந்து இருக்கும். என்னோடய தம்பி ஒருத்தன் வந்து சென்னையில் படிச்சுட்டு இருக்கான், இப்போது ஃபஸ்ட் இயர் படிக்கிறான். ஸோ அவன்கிட்ட கேட்டப்போ, அண்ணா நீங்கள் வந்து 2 கார்டு நம்ம பசங்களை வைக்க சொல்லுங்கள். ஏன்னா நிறைய சமயத்தில் வந்து லெட்டரும் வராது, மெசேஜும் வராது, நிறைய பிரச்சனை இருக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இருக்குதுன்னா நீங்கள் தைரியமாக வந்துட்டு பசங்களை 2 கார்டு வைக்க சொல்லுங்கள். ஒன்றில் மிஸ் ஆனாலும் இன்னொன்றில் அந்த பேக்கேஜை பிரிக்கிறப்ப கண்டிப்பாவது ஒரு இது வந்துடும். மெசேஜ் கூட ப்ராப்பராக கன்வே பண்ண மாட்டாங்க. இப்படி நிறைய விஷயம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா அப்ளிகேஷன் போட்டு கண்ணை கட்டி காதில் விட்ட மாதிரி இருக்கும். நமக்கு எந்த வித இன்ஃபர்மேஷனுமே தெரியாது. அதனால் தயவுசெய்து இந்த விஷயத்தை கண்டிப்பாக வந்து பார்த்துக்குங்க. அப்புறம் திஸ் ஃபார்ம் ஷுட் பி டிட்டாச்டு அண்ட் சப்மிட்டட் அலாங் வித் அ ஃபில்டு அப்ளிகேஷன் ஃபார்ம். ஸோ அதே மாதிரி இந்த ஃபார்மை ஒரு ஜெராக்ஸ் எடுத்து டிக் பண்ணிவிட்டு இதில் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இதுலேயும் ஒரு டிக் பண்ணி இல்லை எது நாட் அப்ளிகபிள்னு போட்டுட்டு அதை வந்து கண்டிப்பாக அந்த அப்ளிகேஷன் ஃபைலோட இதையும் வைக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது கூட நான் இன்னொன்று என்ன சொல்லியிருந்தேன், எஸ்பிஐ கலெக்ட் பேமெண்ட் செலானையும் உள்ளே வைக்கணும் அப்படின்றது சொல்லியிருந்தேன். இவ்வளோ தாங்க. சரி, இதுக்கு அடுத்தது ஏங்க இது தாங்க நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது. இதுக்கப்புறம் நான் என்ன செக்லிஸ்ட் என்னோடய ஸ்பெஷலாக நான் சொல்கிறது என்னென்னா, ஓபிசி சர்டிஃபிகேட் யாரெல்லாம் அட்டாச்மெண்ட் ஆல் இண்டியா கோட்டாக்கு வைக்கிறீங்களோ அதையும் இணைத்து விட்டுருங்க. ஓபிசி வைக்கிறப்போ கூடவே சேர்த்து பிசி சர்டிஃபிகேட்டோட ஒரு ஜெராக்ஸ் காப்பியும் சேர்த்து வைங்க. ஓபிசியில் 3 காப்பியும் பிசி சர்டிஃபிகேட்டில் ஒரு ஜெராக்ஸ் காப்பியும் வச்சா மட்டும் போதும், ஆல் இண்டியா கோட்டாக்கு போகிறீங்க அப்படின்னா. ஏன்னா இதெல்லாம் புரிதல் தான், ரைட்டா? அதன் பிறகு மற்றபடி வேறு எந்த விஷயமும் நமக்கு தேவை இருக்காது. அவங்க வேறு அடிஷ்னல்ஸ் வேறு எதையுமே கேட்கல. இன்கேஸ் மற்ற எந்த இது கேட்டாலும் அடிஷ்னலாக நீங்கள் அங்கே போயிட்டு நீங்கள் சப்மிட் பண்ணலாம். ஏன்னா எசென்ஷியல் டாக்குமெண்ட்ஸ் இது தான். இந்த எசென்ஷியல் டாக்குமெண்ட்ஸ், அதாவது சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட்ஸ், இதை பண்ணிட்டீங்கனாலே அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிறதுக்கு எந்த விதமான வாய்ப்புமே கிடையாதுங்க. ஊர்ஜிதமாக அடித்து சொல்லலாம். தைரியமாக இருங்க. என்ன சப்போர்ட்னாலும் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். கீப் ஆன் ஃபாலோயிங். நிறைய விஷயம் ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். எல்லாமே உங்களோட லைஃப்காக தான். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோடய டியூட்டி. இந்த விஷயங்கள் எத்தனையோ கஷ்டங்கள் எங்களுக்கு சுச்சுவேஷனில் இருந்துகிட்ருக்கு. பட் எல்லா சமயத்துலேயும் உங்களுக்காக நான் இந்த டைமை ஒதுக்கணும்னு நான் நினச்சிருக்கேன். அப்படின்றப்போ நீங்களும் அதுக்கான விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் நீங்கள் ஷேர் பண்ணுறீங்க. என்னோடய ஃப்ரீ டைமில் கண்டிப்பாக ஷேர் பண்ணிடுவேன். அண்ட் நிறைய வந்து எந்த கோட்டாக்கு, எஸ்சி கோட்டாக்கு எத்தனை சீட்ஸ் வரும், கவர்மெண்ட் காலேஜில் எத்தனை இருக்கும், பாளையங்கோட்டில் எத்தனை இருக்குன்னு கேட்குறீங்க. இதெல்லாம் சீட் மேட்ரிக்ஸ்னு ஒன்று விடுவாங்க. அந்த சீட் மேட்ரிக்ஸ் வர்றப்போ கண்டிப்பாக நான் அதை வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ தைரியமாக அது வரைக்கும் ஃபாலோ பண்ணுங்கள். கீப் ஆன் ஃபாலோயிங். வேறு என்ன இன்ஃபர்மேஷனாலும் எப்போனாலும் ஷேர் பண்ணுங்கள். கீப் இன் டச். தேங்க்யூ வெரி மச்.